Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா? புத்தி சத்தமிடுகிறது இல்லையா? அது வழியருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு. நல்லா கவனிங்க, ஞானம் எங்கிருந்து கூப்பிடுகிறது? ஞானம் கூப்பிடுதுன்னு சொன்னா, ஞானம்னா கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் வருது. ஞானம் எங்கிருந்து கூப்பிடுகிறது? எங்கிருந்து கூப்பிடுதுங்க? வழியருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் ஊர் வாசலின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு. எதை குற்றிங்க பேசுகிறது? பழைய ஏற்பாட்டில் நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துக்குள்ள போகல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக நேரங்களில் அவர்கள் வெளிப்புறமாக அந்த வழி அருகே அல்லது வாசல் அருகே, ஊர் வாசல் ஓரத்தில், பட்டணத்தின் முகப்பில், நடைக்கூடங்களில், வழி அருகே மேடைகளில், நாற்சந்திகளில், இப்படிப்பட்ட இடங்களில், பொது மேடைகளில், பொது இடங்களில் அவர்கள் சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அங்கே ஆசரிப்பு கூடாரம் இருந்த வேளையில கூட ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே பொது இடத்திலே, மைதானத்திலே அப்படி உட்கார்ந்து அங்கு கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. தாவீதின் கூடாரம் போடப்பட்டதும் போதும் அப்படிதான். பொது இடத்திலே வெளிப்படையாக தேவனுடைய வார்த்தை போதிக்கப்பட்டது. எங்கே தேவனுடைய வார்த்தை போதிக்கப்பட்டது? வழி அருகே உள்ள மேடைகளிலே, நாற்சந்திகளிலே, ஊர் வாசல் ஓரத்திலே, பட்டணத்தின் முகப்பிலே, நடை கூடங்களிலே. அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. நீதிமொழிகளுடைய அந்த பாஷையை புரிந்து கொள்ளணும். ஞானம் கூப்பிடுகிறது என்று சொல்லுகிறார். ஞானம் என்ன பண்ணுகிறதா? கூப்பிடுகிறது. ஞானம் கூப்பிடுகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது என்று அர்த்தம். எங்கிருந்து பிரசங்கிக்கப்படுகிறது? வழி அருகே உள்ள மேடைகளிலே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே உள்ள மக்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும். ஆமா, ஞானம் கூப்பிடுது. எங்கிருந்து கூப்பிடுது? வழி அருகே உள்ள மேடையில தான் அங்கே தீர்க்கதரிசி பிரசங்கிக்கிறார். நாற்சந்திகளில் இருந்து பிரசங்கிக்கிறார். ஊர் வாசலின் ஓரத்திலிருந்து பிரசங்கிக்கிறார். பட்டணத்தின் முகப்பில் பிரசங்கிக்கிறார். நடைக்கூடங்களில் பிரசங்கிக்கிறார். வெளியிலே எப்படி பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார்கள், அதைத்தான் இங்கு சொல்லி இருக்கிறது. ஏசாயாவின் காலத்தில் கூட ஏசாயா அப்படிதான் அந்த வாசலின் பக்கத்திலே நின்று பிரசங்கிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். வாசலின் பக்கத்திலே நின்று கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன காரியத்தை தம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் போது, அங்கே எதிரிகள் அவரை சேலஞ்ச் பண்ணுவார்கள், மக்களை சேலஞ்ச் பண்ணுவார்கள். எதிரிகள் சவால் விடுவார்கள். சனகிரிப் என்கிற ராஜா சவால் விட்டதை குறித்து பார்க்கிறோம். அவன் என்ன சவால் விடுவான்? மற்ற பட்டணங்கள் எல்லாம் அவருடைய தேவனை நம்பி அவர் காப்பாற்றுவார் என்று இருந்தார்கள். அவர்களை எல்லாம் தோற்கடித்து விட்டோம். உங்களையும் என்ன செய்கிறேன் பார், உன்னையும் தோற்கடிக்கிறேன், உன்னுடைய தேசத்தையும் தோற்கடிக்கிறேன், உன்னுடைய பட்டணத்தை கைப்பற்றுவேன் என்று இப்படியாக சவால் விடுகிறான். ஆனால் ஜனங்கள் அந்த வார்த்தைகளை கேட்காமல் ஏசாயா அந்த வழி அருகே வாசல்ல நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்த அந்த வார்த்தைகளை உன்னிப்பாய் கவனித்து கேட்டபடினாலே கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப வழி அருகே, வாசலண்டே, அப்படி வெளியே வழி அருகே உள்ள மேடைகளில், ஊர் வாசல் ஓரத்தில், பட்டணத்தின் முகப்பில் இப்படிதான் அங்கே பிரசங்கங்கள் நடந்தது. இப்படிதான் தேவனுடைய வார்த்தை போதிக்கப்பட்டது. அதை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. எங்கிருந்து கூப்பிடுகிறது? தேவனுடைய வசனம் எங்கிருந்து கூப்பிடுது? இன்றைக்கு வேற இடத்திலிருந்து கூப்பிடுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய சபை என்று ஒன்று இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அப்போஸ்தலர்கள் சபைகளை ஸ்தாபித்தார்கள். எருசலேமிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அது ஒரு போதிக்கிற இடமாக இருந்தது. எருசலேமிலிருந்து பிரிந்து சென்று பல இடங்களிலே சபைகளை ஸ்தாபித்தார்கள். உலகம் முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சபைகள் பிரஸ்தாபப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை எங்கிருந்து பேசப்படுகிறது? கர்த்தருடைய சபையிலிருந்து, கர்த்தருடைய மக்கள் கூடி வருகிற இடத்திலிருந்து ஞானம் கூப்பிடுகிறது. ஞானம் என்ன பண்ணுகிறது? கூப்பிடுகிறது. ஆகையால் தான் கூடி வருதல் மிகவும் முக்கியமாயிருக்கிறது. கர்த்தருடைய மக்கள் ஒன்றாய் கூடி வருவது மிகவும் முக்கியம். ஏனென்றால் ஞானம் கூப்பிடுகிற இடத்திற்கு ஜனங்கள் வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஞானம் கூப்பிடுகிறது, புத்தி சத்தமிடுகிறது. நல்ல கவனிங்க, அது என்னன்னு சொல்றேன். ஞானம் கூப்பிடுதுன்னு சொன்னா பிரசங்கியார் பிரசங்கிக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். அதுதான் ஞானம் கூப்பிடுகிறது. புத்தி சத்தமிடுகிறது என்ன? அதை கேட்கிறவர்கள் ஞானம் போதிக்கப்படுகிறதுனாலே புத்தி அடைகிறார்கள். அவர்கள் புரிந்து கொள்வதுதான் அந்த சத்தம். ஞானம் கூப்பிடுகிறது. பிரசங்கியார் பிரசங்கிக்கிறார், ஆவியானவரால் ஏவப்பட்டு. மனுஷர் பேசுகிற வார்த்தைகளால் அல்லாமல் தேவனுடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளால் பேசி அப்படி பேசுகிறார். அப்படி பேசும்போது புத்தி
புத்தி சத்தமிடுகிறது. புத்தி யாருக்குள்ள வருது? புத்தி ஜனங்களுக்குள்ள வருது. ஞானம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருது. புத்தி எங்க இருந்து வருது? ஜனங்களுக்கு உள்ளாக வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் கூப்பிடுகிறது, புத்தி சத்தமிடுகிறது. இங்க நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். ஞானம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறது, புத்தி சத்தமிடுகிறது. ஞானம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறது, புத்தி சத்தமிடுகிறது. ஞானத்தை பேச பேச, கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள ஞானத்தை பேச பேச உங்களுக்குள்ளாக புத்தி கிளம்பி, புத்தி என்ன பண்ணுகிறது? சத்தமிடுகிறது. என்ன சத்தமிடுகிறது? ஓஹோ, இப்படிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், அதை புரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஞானம் கூப்பிட கூப்பிட புத்தி சத்தமிடுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வழியருகையிலும் சந்தியிலும் வழியருகே உள்ள மேடைகளிலும் மற்ற இடங்களிலும் அவர்கள் அப்படி செய்தார்கள். இன்றைக்கு எங்க நடக்கிறது? சபையிலே நடக்கிறது. ஆகையால் தான் சபை கூடி வருதல், கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாக சபை கூடி வருதல் மிகவும் முக்கியம். சபை கூடி வருதல் முக்கியமான நோக்கம் என்ன? இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஞானம் கூப்பிடுகிறது. ஆகையால் தான் சபை கூடி வருவதில் முக்கியமாக இருக்கிறது. திருப்பவும் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 10:23. சபை கூடி வருதலை பற்றி இது என்ன சொல்லுதுன்னு நினைக்கலாம். வாசிப்போம். நம்ம அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். நம்பிக்கையை அறிக்கையிடுவதில், இன் ப்ரொஃபஸிங் ஆர் ஃபெய்த், நம்பிக்கையை அறிக்கையிடுவது முக்கியம் என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நம்முடைய நம்பிக்கையை, கிறிஸ்டியானிட்டி இஸ் கால்ட் தி கிரேட் ரிலிஜன் ஆஃப் கன்ஃபெஷன். இது அறிக்கையின் மதம் என்று அழைக்கப்படுகிறது கிறிஸ்தவம். என்ன? கிறிஸ்தவத்தில் நாம் சில காரியங்களை அறிக்கையிடுகிறோம், நம்முடைய நம்பிக்கைகளை அறிக்கையிடுகிறோம். நம்பிக்கையை அறிக்கையிடுவது மிக முக்கியம். விசுவாசத்தை அறிக்கை செய்வது மிகவும் முக்கியம். அதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். அறிக்கை செய்யறது முக்கியம் மட்டும் இல்ல, அதில் அசைவில்லாமல் என்ன பண்ண வேண்டும்? உறுதியாகவும் இருக்க வேண்டும். ஏதோ 2 நாள் அறிக்கை செய்துட்டு நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இயேசுதான் ஆண்டவர், அவர்தான் ரட்சகர், அவராலே அன்றி ரட்சிப்பு வேறு யாராலும் கிடையாது, நான் அவருடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், புது சிருஷ்டியா மாற்றப்பட்டிருக்கிறேன் அறிக்கை செய்கிறோம். அதுதான் நம்முடைய விசுவாசம். அதை என்ன பண்ணும்? அறிக்கை செய்தால் மட்டும் போதாது, அசைவில்லாமல் உறுதியாக அதிலே இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, அசைவில்லாமல். அசைவில்லாமல்னா என்ன? சில நேரத்தில் சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய இந்த அறிக்கை இருக்குது பாருங்க. என்ன அறிக்கை? நான் தேவனுடைய பிள்ளை, நான் புது சிருஷ்டி, நான் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரால் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளை, அவருக்கு சொந்தமானவன், அவருக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற அந்த அறிக்கை, விசுவாசத்தின் அறிக்கை என்ன பண்ணுகிறோம்? சில நேரத்தில் அசைவு கண்டுருது, ஆட்டம் கொடுத்துருது. எதை ஆட்டம் கொடுத்துருது? அந்த விசுவாச அறிக்கை ஆட்டம் கொடுத்துருது இல்லையா? அறிக்கை செய்வது மட்டுமில்லை, அதை அசைவில்லாமல், அதில் ஆட்டம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஒரே மாதிரி அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையானது சீராக செல்லும். கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி நாம் தொடர்ந்து செல்ல முடியும்? அந்த அறிக்கை தொடர்ந்து இருக்க வேணும். திடீர்னு ஒரு நாள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா, போங்க பிரதர், கோயிலாவது இதாவது அப்புறம் பார்க்கலாம், நமக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, கோயிலாவது கர்த்தருடைய வசனமாவது ஜெபமாவது, இப்போ நிறைய பிரச்சனை. அது அசைவில்லாத உறுதியான நம்பிக்கை இல்லை. அசைவில்லாமல் அறிக்கை செய்து கொண்டிருக்கணும். என்னைக்கும், இன்னைக்கு கேட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நாளைக்கு சூழ்நிலை கொஞ்சம் மாறலாம், கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வேற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கலாம், சில விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். அன்னைக்கு வந்து கேட்டாலும் என்ன சொல்லணும்? நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் நல்லவர், அவர் என்னை ரத்தத்தால் கழுவி இருக்கிறார், என்னை மீட்டிருக்கிறார், நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது அப்படின்னு அசைவில்லாமல் சொல்லணும். ஒரே சீரா யார் சொல்லிட்டு இருக்க முடியுமோ அந்த ஆள் கண்டிப்பாக நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜீவிக்க முடியும். ஆனால் அநேக கிறிஸ்தவங்களை பாருங்க, அறிக்கை செய்வாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அசைவு வந்துடும், ஆட்டம் கண்டுவிடும். அதை குறித்து தான் இங்க பேசுகிறது. நல்லா கவனிங்க. இப்போ இந்த வசனத்தை ஏன் வாசிச்சேன்? அசைவில்லாமல் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வது எப்படி என்று அடுத்த 2 வசனங்களிலே சொல்ல போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், புது சிருஷ்டியாக இருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசம். அவைகளை நாம் அறிக்கை செய்கிறோம், உண்மைதான். ஆனால் அசைவில்லாமல் எப்போவும் அதை செய்து கொண்டிருப்பது எப்படி? அதில் எப்படி ஆட்டம் காணாமல் இருப்பது? அதில் எப்படி துவண்டு போகாமல், அசைந்து விடாமல், ஒரே சீராக எப்போதும் நாம் அந்த அறிக்கையை எப்படி செய்து கொண்டிருப்பது என்பது அடுத்த 2 வசனங்களில் விளங்குகிறது. கவனியுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே, மேலும் பாருங்க, அந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா அந்த சென்டென்ஸ் இன்னும் முடியல. அடுத்த வசனம் வருது ஒழிய, ஆனால் சென்டென்ஸ் இன்னும் முடியல.
மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நல்ல கவனிங்க, இப்பதான் சொல்ல போறேன். சபை கூடி வருதலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாம் சொன்னோம், ஞானம் சபையிலிருந்து கூப்பிடுகிறது. சபையில தேவனுடைய வார்த்தை ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் போதிக்கப்படுகிறது. ஞானம் கூப்பிடுகிறது, புத்தி சத்தமிடுகிறது. அது சபையில. சபை கூடி வருதல் ஏன் முக்கியம்? 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்யறது மட்டும் இல்லாமல் அசைவில்லாமல் அதுல உறுதியா இருக்கணும். அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். எப்படி அசைவில்லாமல் உறுதியா இருக்கிறது? எப்படி ஆட்டம் காணாமல் இருக்கிறது ஆவிக்குரிய ஜீவியத்தில்? எப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் சீரா போகிறது? எப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் துவண்டு போகாமல், சோர்ந்து போகாமல், களைத்து போகாமல், எப்போதும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உற்சாகமா எப்படி போகிறது? எப்படி அசைவில்லாமல் உறுதியாயிருப்பது? எப்படின்னு சொல்றேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஏன் சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம்? சபை கூடி வரும்போது மற்றவர்களுடைய ஐக்கியத்திலே நாம் இருக்கிறோம். ஒன்றாக சேர்ந்து பாடுகிறோம், ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்கிறோம், ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிறோம், ஒன்றாக சேர்ந்து பல காரியங்களை செய்கிறோம், ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை நாம் துதிக்கிறோம், சாட்சிகளை கேட்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம். இங்கே வரும்போது என்ன ஆகிறது? நம்மை பலப்படுத்தக்கூடிய காரியங்கள் நமக்கு நடைபெறுகிறது. சோர்ந்து போய் வருவோம், போதும் போதும் ஆயிருக்கும், கோயிலுக்கு வந்ததே பெரிய காரியம் வந்து உட்காருவோம். ஆனால் பாட்டு அருமையான பாடெல்லாம் இருக்கும், நம்ம உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருக்கும், நம்மை தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். சரின்னு ஒருத்தர் சாட்சி வந்து சொல்லுவாங்க, அந்த சாட்சியை கேட்டால் மிகவும் பரவசம் அளிக்கிற மாதிரி இருக்கும், பெரிய ஒரு உற்சாகம் கிளம்பும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மறந்து, போராட்டத்தெல்லாம் மறந்து கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுது. வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது நமக்குனே அது பேசுகிற மாதிரி இருக்கும், நம்முடைய உள்ளத்துக்குனே, நம்முடைய ஜீவியத்துக்குன்றே பேசப்படுகிறது போல இருக்கும். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை என்ன பண்ணுகிறார்? பலப்படுத்துகிறார். நாம் அசைந்து விடுகிறோம் என்கிற நேரத்தில், நான் சபை கூடி வருதலை தவறாமல் நாம் கடைபிடிக்கிற வேளையில் என்ன ஆகுது? அந்த அசைகிற நிலை போய் உறுதியான நிலை வந்து விடுகிறது. மற்றவர்களுடைய ஐக்கியத்திலே, மற்றவர்களுடைய அன்பிலே, மற்றவர்களுடைய ஜெபத்திலே, மற்றவர்களோடு கூட இருப்பதிலே ஒரு பெரிய ஒரு பலன், ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. ஆகையால் தான் சபை கூடி வருதல் மிகவும் முக்கியம். மற்ற ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து பாடி துதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது உண்மையாகவே நாம் வெளியே போகும்போது வேற விதமாக செல்லுகிறோம். சபை கூடி வருதல் நம்முடைய உள்ளத்தை மாற்றி விடுகிறது. சபை கூடி வருதல் மிகவும் முக்கியம். சிலர் அதை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், as the manner of some is என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலர் இப்படியா மொழிபெயர்க்கிறார், as the habit of some is. சிலருக்கு அது என்ன ஆயிடுச்சு? ஹேபிட் ஆயிடுச்சு. எது ஹேபிட் ஆயிடுச்சு? சபை கூடி வருகிறதை விட்டு விடுவது ஹேபிட் ஆயிடுச்சு. நீங்க அதை கேட்க வேண்டியதில்லை, நீங்களாம் ஒழுங்கா வர்றவங்க. வராதவங்களுக்கு சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க. வராதவங்களுக்கு என்ன சொல்லுங்க? சபை கூடி வருதலை பற்றி என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும். சபைக்கு வராத ஆளை பார்த்தீங்களா? புத்தி சொல்லுங்க. ஏங்க சபைக்கு வரல, என்ன ஆச்சு உங்களுக்கு? அவங்களோட பேசுங்க, அவங்களோட ஜெபிங்க, அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. கண்டிப்பா வாங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா இருக்கணும். வாங்க, நான் உங்களை பார்ப்பேன். விட்டு விடாதீர்கள், அதுல கெட்ட பழக்கத்தை உருவாக்காதீர்கள் என்று அவர்களுக்கு நாம் போதித்து கற்றுத்தர வேண்டும். சிலர் அந்த கெட்ட பழக்கத்தை உருவாக்கிட்டாங்க. என்ன கெட்ட பழக்கம்? சபை கூடி வருகிறதே விட்டு விடுகிற கெட்ட பழக்கம். எல்லா பழக்கத்தை போல இது ஒரு பழக்கங்க. பண்ண பண்ண அது என்ன ஆகும்? அப்படியே போயிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் பொறுத்து பழக்கமாயிடும், சபைக்கு போகாம பழக்கமாயிடும். ஆனால் சபைக்கு போய் போய் பழக்கமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சபைக்கு போயே ஆக வேணுன்ற பழக்கம் வந்துடும். எங்கே இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், என்னவா இருந்தாலும், அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா என்னைக்கையாவது போய் கர்த்தரை ஆராதிச்சு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சபை கூடி வருதில் நான் பங்கெடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்கும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எத்தனை பேர் புத்தி சொல்ல போறீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, மற்ற குடும்பங்கள், மற்ற சபை கூடி வருதலை விட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணும்? போய் கான்டாக்ட் பண்ணி எங்கெங்க காணும் ஆளை உடனே கூடிங்க. அந்த புத்தி சொல்லலாம், பைபிள்லேயே சொல்லியிருக்குது. அந்த புத்தி சொல்லலாம். சபை கூடி நான் பார்க்கலையே, நேற்று உங்களை ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்க்கலையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு அவளுக்கு புத்தி சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஏன்? அவர்கள் சபை கூடி வருதல் கொஞ்சம் கொஞ்சமா விட்டாங்கன்னா பார்த்துங்க, அந்த ஹேபிட், அந்த பழக்கம், as the manner of some is, as the habit of some is என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் சிலருக்குள்ள வந்து விட்டுச்சுன்னா அந்த பழக்கம் நாளடைவில் என்னத்தை கொண்டு வரும்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு அசைவை உண்டு பண்ணிவிடும். அவர்கள் உறுதியாக இருக்க மாட்டார்கள் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதிலே.
விசுவாசத்தை அறிக்கை செய்வதில் உறுதியா இல்லாமல் அசைந்து விடுவார்கள். நேற்று கர்த்தருடைய பிள்ளை, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், புது சிருஷ்டி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு என்னமோ தெரியலங்க, எந்த பிசாசை பிடிச்சிட்டு இருக்குது, என்னமோ பில்லி சுனியம் இருக்குது, என்னமோ அது இருக்குது, அந்த கட்டு இருக்குது, இந்த கட்டு, எதையாவது ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. பாருங்க, சபை கூடி வருகிறதுல விட்டுட்டாலே ஏதோ ஒரு டேஞ்சர், அடுத்த ஸ்டெப் வருது. என்ன டேஞ்சர் அது? அது அசைவு காண்கிற டேஞ்சர். நம்முடைய உறுதியான விசுவாசத்தின் அறிக்கையிலிருந்து நாம் அசைந்து விடுகிறோம். உறுதியான சீரான ஒரே அறிக்கை இருக்குது பாருங்க, அதுல இருந்து லேசா அசைஞ்சு விடுறோம். கொஞ்ச நாள் சபைக்கு வராத ஆளை பாருங்க, அவர் பேசுற பேச்சே தெரியும் ஆவிக்குரிய ஜீவியத்துல சரியா இல்லை என்பது. அப்படி கொண்டு வந்து விட்டுரும். அது ஆகையால் தான் அந்த கனெக்ஷன்ல தான் இந்த வசனம் சொல்லி இருக்கிறது. 23ஆம் வசனத்துல விசுவாசத்தை அறிக்கை செய்வதை பற்றி சொல்லி இருக்கிறது. விசுவாசத்தை அசைவில்லாமல் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்குது. 25ஆம் வசனத்துல எப்படி அதை அசைவில்லாமல் அறிக்கை செய்வது என்று சொல்லி இருக்குது. எப்படி? சபை கூடி வருவதில் விட்டுவிடக்கூடாது. சபை கூடி வந்தால், நல்ல கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற சபையில ஒழுங்கா வந்தால் நிச்சயமாக அசைவு காண முடியாது. கண்டிப்பாக நிலையாக நாம் நிற்போம். நாம் என்னைக்காவது அசைவு காண்ற நேரம் வந்தா கூட சபைக்கு வரும்போதெல்லாம் நம்ம நேரம் நிறுத்தி வச்சிருவாங்க. கரெக்டா கொஞ்சம் அப்படி சாஞ்சிருந்தா இங்க வந்தா கரெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. கொஞ்சம் லேசா சாயிற மாதிரி இருந்தா இங்க வந்தா என்ன ஆகும்? எல்லாம் சரியாகி திருப்பியும் போகும். திருப்பியும் அடுத்த வாரம் போது கொஞ்சம் சாயிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? திருப்பியும் கரெக்ட் பண்ணி. அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை முக்கியம்னு சொல்றீங்க? ஒரு 4 வாரம் வராம இருந்து பாருங்க என்ன ஆகுதுன்னு. அப்படியே ஒரு பக்கமா சாஞ்சிரும். ஐயோ நான் பலவீன, நான் ஒன்றும் இல்லை, நான் அவ்வளோதான், என் ஜெபம் கேட்கப்படுதான்னு தெரியல, என்னன்னு தெரியல, கர்த்தர் எவ்வளோ பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க முட்டாள்தனமா. சபைக்கு ஒழுங்கா வந்துட்டு இருந்தா என்ன இருக்கும்? சாய போற நேரத்தில் திருப்பியும் சரியா கொண்டாந்துருவாங்க. கரெக்டா ஒவ்வொரு வாரமும் சரியா கரெக்டா கொண்டாந்து நடுவில் நிறுத்துறது தான் நம்முடைய வேலையா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களுடைய மனதை கொண்டு வந்து அதை விசுவாசிக்க வைத்து, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிற்றே என்று சொல்லி உங்களை பலப்படுத்தி, பாடல்களினாலும் துதியினாலும் ஐக்கியத்தினாலும் பிரசங்கத்தினாலும் போதனைகளினாலும் உங்களை பலப்படுத்துவதுதான் சபை. ஆகையால் சபை கூடி வருவதில்லை நாம் விட்டுவிடக்கூடாது. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுவோம். எத்தனை பேர் புத்தி சொல்ல போறீங்க மற்றவங்களுக்கு? சபைக்கு வரலன்னா மற்றவங்களை பார்த்து சொல்லணும், ஏன் வரலன்னு. ஏன் சபை கூடி வருவதில்லை நாம் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்? ஏன்? விசுவாசத்தில் நாம் உறுதியா இருப்பதுக்கு அது அவசியம். மீதி வசனத்தை வாசிங்க. 25ஆம் வசனம் மீதியை வாசிப்போம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறதை என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய வருகையை குறிக்கிறது. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேணும். என்ன சொல்லியிருக்குது? என்ன புத்தி சொல்லணும் சபைக்கு வர்றதுக்கு? ஏன்? கிறிஸ்துவனுடைய வருகை சீக்கிரமா இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்து சீக்கிரமாய் சபைக்காக வரப்போகிறார் என்று? உண்மையா விசுவாசிக்கிறீர்களா? நிறைய பேருக்கு அந்த பிரசங்கம் கேட்கறதுக்கு ஆசை, ஆனா விசுவாசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எத்தனை பேர் நல்லா விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து சீக்கிரமா வருகிறார், சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறார், அந்த நாளானது சமீபமாய் இருக்கிறது. உண்மையா அதை விசுவாசிப்போம் என்றால், உண்மையாகவே கிறிஸ்து சீக்கிரமா வரப்போறார் என்று விசுவாசிப்போம் என்றால், எங்கும் போய் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்ம புத்தி சொல்லிட்டு இருப்போம். ஐயோ என்னையா கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், சபையை எடுத்துக்கொள்ளும்படியா வரப்போகிறார், நீ என்ன சபைக்கே வரல, 4 வாரமா வரல, திடீர்னு இயேசு வந்தா என்ன பண்ண போற? தலையை சொரிஞ்சிட்டு ஐயோ நான் சபைக்கே போலையே 4 வாரமா. யோசித்து பாருங்க, இயேசு திடீர்னு வந்தாருன்னா என்ன ஆகுன்னு சிலருக்கு. எடுத்துக்கொள்ளப்படும் போது பாதி வழியில ஐயோ ஆண்டவரே சபைக்கு போலையே, நான் என்ன கேட்க போறாரோ, சபைக்கு போய் 8 வாரம் ஆச்சே. நாளானது சமீபத்திருக்கிறபடினால், அதை நாம் விசுவாசிக்கிறபடினால், கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்று நம்புகிறபடினால் நாம் என்ன பண்ண வேண்டும்? மற்றவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் சபைக்கு அவர்களை வர சொல்ல வேண்டும். மறுபடியும் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இப்ப நமக்கு விளங்குறது, ஞானம் கூப்பிடுகிறது, புத்தி சத்தமிடுகிறது, வழி அருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது, அது ஊர் வாசலிலும் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைகூடங்களிலும் நின்று சத்தமிட்டு. எங்கிருந்து ஞானம் கூப்பிடுகிறது என்று சொன்னேன்? சபையிலிருந்து. புதிய ஏற்பாட்டு காலத்திலே சபையை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். போதகர்களையும் மெய்ப்பர்களையும் போதிக்கும்படியாக நியமித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே, ஆவியானவருடைய வல்லமையினாலே அவர்கள் போதிக்கிறார்கள். சபையிலிருந்து ஞானம் கூப்பிடுகிறது.